ரூபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஃபுல்லாக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்க, நான் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கொடுப்பது கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ DLF உடைய ஃபினான்சியல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்தினுடைய சாதக பாதகங்கள் என்ன, அவங்களுடைய டைப் ஆஃப் பிசினஸ் என்ன, சேல்ஸ் growth எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்கு, டிவிடெண்ட் மக்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. DLF அப்படின்னு மோஸ்ட்லி ரியல் எஸ்டேட் டெவலப்பர் ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியும். ஆனா இவங்க துவங்கப்பட்ட ஆண்டு 1946 இவங்க துவங்கி இருக்காங்க. இவங்களுடைய ரெசிடென்சியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அபார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ், லக்ஸுரி ஹோம்ஸ் இதெல்லாமே அவங்க ஹேண்டில் பண்றாங்க. கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் அப்படின்னு எடுக்கும்போது ஐடி பார்க்ஸ் அண்ட் பிரீமியம் ஆஃபீஸ் ஸ்பேசஸ், ஸோ இது எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டல் பிசினஸ்லயும் இவங்க இருக்காங்க. ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் இவங்க ரெண்டல் விட்டுருக்காங்க. அண்ட் ரெண்டல் இன்கம் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாம் ஆபீசஸ் லீஸுக்கு விடுறது, இந்த மாதிரியான பிசினஸும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது ஒரு பெரிய மாலா இருக்கட்டும், மிகப்பெரிய நிறுவனங்களை மேனேஜ் பண்றது, பில்டிங்ஸ் மேனேஜ் பண்றது, எக்கச்சக்கமான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லி, NCR, சென்னை, ஹைதராபாத் இந்த மாதிரியான நகரங்கள்ல இவங்களுடைய சர்வீஸ் தொடர்ந்துகிட்டு இருக்கு. சரி, இவங்க நம்மளுடைய பங்குகள் பத்தின விஷயத்துக்கு வந்துருவோம். ஜென்ரலா இது ரியல் எஸ்டேட் சார்ந்த ஒரு பங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 1,63,397 கோடி ரூபாய் இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலா இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 659 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பங்கினுடைய விலை ஹை 799, லோ 489. ஸ்டாக் PE ரேஷியோ 39.0. புக் வேல்யூ 184 இருக்கு. ஸோ புக் வேல்யூவோட இப்போ அதிக அளவுல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லணும். இது ஒரு சின்ன நெகட்டிவா நம்ம பார்க்கலாம். டிவிடெண்ட் ஈல்டு 1.21, ஒஸ்ட்டும் கிடையாது பெஸ்ட்டும் கிடையாது, ஆவரேஜ் லெவல். ROCE 6.32 சுமார் தான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே சுமார் தான், 9.5 இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 4181 கோடி ரூபாய். டெப்ட் ஆன் ஈக்விட்டி, எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலுமே கடன் விகிதம் குறைவா இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நிறுவனத்துக்கு கடன் குறைச்சிருக்காங்க, 0.01 குறைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அது என்ன விவரங்கிறத அடுத்ததா பார்க்க போறோம். கடன் இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 306 கோடி ரூபாய் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், EPS 17.8. இந்த கடன் விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது 2022 0.11% இருந்தது, 0.08 ஆயிட்டு மறுபடியும் 0.12, இப்போ மறுபடியும் 2026 0.00 லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நியர்பை ஒரு சின்ன அளவிலான ஒரு கடன் மட்டும்தான் இருக்கு. ஸோ கடனை பத்திர கவலைங்கிறது இந்த நிறுவனத்துக்கு இப்பத்துக்கு கிடையாது. சேல்ஸ் கன்சிஸ்டன்டா க்ரோ ஆயிருக்கான்னு பார்க்கணும். எந்த ஒரு பங்கை வாங்குற மாதிரி இருந்தாலுமே மார்ச் 2023 5695 கோடி இருந்தது, 2024 6427, அடுத்தது 2025 7994 கோடி, 2026 பாத்தீங்கன்னா 8194 கோடி ரூபாய் சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ கன்சிஸ்டன்டா க்ரோ ஆயிருக்கு. இதுல ப்ராஃபிட் ரேஷியோ 2034 கோடி, 2724 கோடி, 4415 கோடி ரூபாய் அளவுக்கு கன்சிஸ்டன்டா டெவலப் ஆயிருக்கு. இதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லெவல் தான். டிவிடெண்ட் பே அவுட் 49, 45 இந்த மாதிரியான லெவல்லயே டிராவல் ஆயிட்டு இருக்கு. லாஸ்டா கொடுத்த சில டிவிடெண்ட் ரேஷியோஸ் பார்க்கும்போது 2022 ஆகஸ்ட்ல 3 ரூபாய் கொடுத்திருக்காங்க, 2023 4 ரூபாய், 24 5 ரூபாய், 6 ரூபாய், அடுத்ததா 2026 8 ரூபாய் வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். பங்கினுடைய CAGR 10 வருஷத்துல 15%, 5 வருஷத்துல 13, 11, இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா -15 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 வருஷத்துல 5%, 5 வருஷத்துல 8%, 3 வருஷத்துல 9, இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா 10% இருக்கு. இது டாப் லெவல்னா சொல்ல முடியாது. பிக்ஸ்ட் அசெட்ஸ், இவங்களுடைய பிக்ஸ்ட் அசெட் கன்சிஸ்டன்டா க்ரோ ஆயிருக்கு. 3880 கோடியில இருந்து 4114 கோடி ரூபாயா பிக்ஸ்ட் அசெட் உயர்ந்திருக்கு. டோட்டல் அசெட்மே 59000 கோடியில இருந்து 73465 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. இந்த பங்கினுடைய இன்வெஸ்டர்ஸ் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் 74% ஹோல்டு பண்றாங்க. ஆவரேஜா அதே மாதிரி மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இப்போ குறைஞ்சிருக்கு. ஆல்ரெடி மார்ச் 2025 16% இருந்தது, இப்போ 12% குறைஞ்சிருக்கு. DII 4% இருந்தது, இப்போ அதிகரிச்சிருக்கு. ஜூன் 2026 8% ஆயிருக்கு. பப்ளிக் ஹிட் இப்போ 5.56% இருக்கு. இதனுடைய பங்குதாரர்களின் எண்ணிக்கை 4,92,116 இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 5,743 பங்குதாரர்களா உயர்ந்திருக்காங்க. சரி, இந்த பங்கு வச்சிருக்கவங்களுக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிற விஷயம் பார்க்கலாம். இது வரைக்கும் வச்சிருந்தவங்களுக்கு இனிமேல் இதே மாதிரி ப்ராஃபிட் கொடுக்குங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. மேல இன்க்ரீஸ் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு, டிக்ரீஸ் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த சொல்றோம். 10 வருஷத்தினுடைய ப்ராஃபிட் ரேஷியோ வச்சிருந்தாங்க அப்படின்னா 5%, 7 வருஷத்துல 20%, 5 வருஷத்துல 14%, 3 வருஷத்துல
8%. அதற்கு பிறகு 2 வருஷத்துல -13, ஒரு வருஷம் வச்சிருக்கவங்களுக்கு -15, கிட்டத்தட்ட 2 வருஷம் வச்சிருக்கவங்களுக்கு மைனஸ்ல இருந்திருக்கும் இந்த பங்கை வச்சிருந்தாங்க அப்படின்னா. இந்த நிறுவனத்துடைய சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது கடன் விகிதங்களை குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட கடன் இல்லாத நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி. 5 வருஷத்தினுடைய CAGR 29.2, இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லெவல். டிவிடெண்ட் பே அவுட் 41.4ங்கிறது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லெவல் தான். ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பங்கினுடைய விலை புக் வேல்யூவோட 3 மடங்கு அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ விலை அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சேல்ஸ் growthமே லோவா இருக்கு. 5 வருஷத்துல பார்க்கும்போது 8.6% தான் இருந்துட்டு இருக்கு. டாக்ஸ் ரேட், ஸோ இந்த மாதிரியான ஜென்ரலான சில விஷயங்கள் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3 வருஷத்துல 9.3% இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த நிறுவனத்தினுடைய நெகட்டிவான விஷயம் அல்லது ரிஸ்கான விஷயம்னு சொல்லலாம். அவ்வளவு இந்த வீடியோ அப்படிங்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.